2026 ஆகஸ்ட் 12. சூரிய கிரகணம். இந்த 3 ராசிக்கு அடிக்கப் போகுது ஜாக்பாட். குபேர யோகம். வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் சில நாட்கள்ல, அதாவது வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு விண்வெளியில ஒரு அபூர்வமான சூரிய கிரகணம் நிகழப்போகுது. ஆகஸ்ட் 12 அன்று அதிகாலை வானில் புதன், வியாழன், செவ்வாய், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு நடக்கிறது. ஜோதிட ரீதியாக கிரகணத்தின் போது முக்கிய கிரகங்கள் சூரியன், சந்திரன் மற்றும் நிழல் கிரகங்களான ராகு கேதுவுடன் இணைந்து குறிப்பிட்ட ராசி வீடுகளில் 4 கிரகங்களின் சேர்க்கையாக சதுர்கிரகி யோகத்தை உருவாக்குகிறது. இந்த சேர்க்கை பிரபஞ்ச ஆற்றலை பன்மடங்கு அதிகரித்து சில ராசிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். ஜோதிட சாஸ்திரப்படி இந்த கிரகணத்தோடு உச்சகட்ட விசேஷமே அன்னைக்கு உருவாகுற சதுர்கிரகி யோகம் தான். இந்த அரிய கிரகண பெயர்ச்சியால குறிப்பிட்ட 3 ராசிகளோட வாழ்க்கையில இதுவரை இருந்த பணக்கஷ்டம் எல்லாம் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது. அந்த அதிர்ஷ்ட ராசிகள்ல உங்க ராசி இருக்கான்னு இந்த வீடியோவுல முழுசா பார்க்கலாம். அதிர்ஷ்ட ராசிகளின் பலன்கள். 1. ரிஷப ராசி. தொட்டதெல்லாம் பொன்னாகும். முதலாவதா நம்ம பார்க்க போற ராசி ரிஷப ராசி. உங்க ராசிக்கு இந்த சதுர்கிரகி யோகம் அப்படியே தலைகீழான மாற்றங்களை தரப்போகுது. இந்த சூரிய கிரகணம் மற்றும் கிரகங்களின் சேர்க்கை ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடான வீரிய, தைரிய ஸ்தானத்திலும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் சுப கிரகங்களின் பார்வையை ஏற்படுத்துகிறது. விளக்கம்: 11ஆம் வீடு என்பது லாபம், ஆசைகள் நிறைவேறுதல். இதுவரைக்கும் தொட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகும். புதிய தொழில் தொடங்க நினைச்சீங்கன்னா இதுதான் சரியான நேரம். எதிர்பாராத இடத்துல இருந்து பெரிய தொகையும் பணமழையும் உங்களுக்கு பொழியப் போகுது. 2. சிம்ம ராசி. அரச யோகம் தேடி வரும். அடுத்ததா சிம்ம ராசி. சூரியனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த கிரகணம் ஒரு திருப்புமுனையா அமையப் போகுது. சிம்ம ராசியின் அதிபதியே சூரியன் ஆவார். இந்த கிரகண காலத்தில் குருவின், வியாழன் சுப பார்வை சூரியன் மீது பதிகிறது. ராசிநாதன் வலுப்பெறுவதாலும் குருவின் பார்வை கிடைப்பதாலும் வேலை பார்க்கிற இடத்துல பெரிய பதவிகள், சம்பள உயர்வு தேடி வரும். வியாபாரத்துல அசுர வளர்ச்சி உண்டாகும். சமுதாயத்துல உங்க அந்தஸ்து உயர்ந்து குபேரனின் அனுகிரகம் முழுமையா கிடைக்கப் போகுது. 3. கும்ப ராசி. கடன் தொல்லைகள் தீரும். மூன்றாவதா கும்ப ராசி. கும்ப ராசிக்கு இந்த கிரகண அமைப்பானது 6ஆம் வீடான ருண, ரோக, சத்ரு கடன், நோய், எதிரி ஸ்தானத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை பஸ்பமாக்குகிறது. ஜோதிட விதிகளின்படி 6ஆம் வீடு சுத்தமடையும் போது நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வலிச்ச கடன் தொல்லைகள் இந்த கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். வராத பழைய கடன்கள், நிலுவையில் இருந்து பூர்வீக சொத்துக்கள் மூலமா திடீர் பணவரவு உண்டாகும். குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் பெருகும். செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: கிரகண நேரத்துல வர்ற எதிர்மறை ஆற்றல் உங்களை தாக்காம இருக்கவும், இந்த குபேர யோகத்தோட பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கவும் ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. ஆகஸ்ட் 12 அன்னைக்கு கிரகண சமயத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில அமர்ந்து உங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபடுங்க. கூடவே காயத்ரி மந்திரத்தை 21 முறை உச்சரிப்பது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும். ஆன்மீக சொந்தங்களே, உங்க ராசி இந்த 3 ராசிகள்ல ஒண்ணா? அப்படி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ராசியை உடனே குறிப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி குருக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தினசரி ஆன்மீக தகவல்களையும் அபூர்வ ஜோதிட பலன்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.